ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஏன்னா ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம் தான். ஆனால் அறிவு இருக்கும் வகுப்பறை இன்று அறிவு கருவறையாக இருக்கிறதா, வியாபார அறையாக, வர்த்தக அறையாக இருக்கிறதா என்பதை என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்போ அந்த நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுது. ஏன்னா உணவுதான் மருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உணவே மருந்து என்று நம்ம முன்னோர்கள் சொன்னது காரணம் தான். அந்த உணவு சரியாக இருந்தால் உடலில் நோய் இல்லை. அதனால ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது, முடிவாகிறது என்கிறார். பிறகு ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது பாருங்க. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் அதை பொறுத்துத்தான் அந்த நாட்டின் வளம் அமைகிறது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் எதை பொறுத்து அமைகிறது? அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. நீர் வளம் எவ்வளவோ அது பொறுத்துத்தான் நிலத்தின் வளம் அமைகிறது. பாருங்க, நிலத்தின் வளம். அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது என் அன்பு சொந்தங்களே அந்த நாடு பெறுகிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. மழை எவ்வளவு பொழிவை பெறுகிறதோ அதை பொறுத்தான் அந்த நாட்டின் நீர் வளம். நீர் எவ்வளவு பெறுகிறதோ அதை பொறுத்தான் அந்த நாட்டின் நிலத்தின் வளம். ஒன்றை ஒன்று சார்ந்து அந்த நாடு பெறுகிற மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இப்ப பாருங்க, மழை இல்லை என்றால் அந்த நாட்டில் எதுவுமே இல்லை.